என்னங்க இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினச்சி பார்க்கும்போது, என்னங்க இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினச்சி பார்க்கும்போது, என்னென்னமோ இறைவன் படைப்பில அதிசயங்கள் இருக்குங்கிறத உணர்த்துகின்ற இடம் தான், நம்ம கடலூர் சில்வர் பீச் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்க போய் பார்த்தோம். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த மக்களுடைய முகத்தில சந்தோஷத்தையும், அந்த மக்களுடைய குழந்தைகளோட முகத்தில மகிழ்ச்சியையும் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. எ எங்கெங்கேயோ வந்து மக்கள் எங்கெங்கேயோ போறாங்க. சினிமா அப்படி இப்படிலாம் போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்காது. இறைவன் அத்தாட்சியான இயற்கைகள நீங்க ரசிக்கும்போது, நம்மளே அறியாம நமக்குள்ளே இருந்த சில கவலைகள் கூட மறந்து போயிடும். அந்த குழந்தைகள் சிரிப்பு, அந்த குழந்தைகள் விளையாட்டு, இன்னும் பெத்தவங்களுடைய அந்த பூரிப்பு, குழந்தைகள கூட்டு வந்து விளையாட விட்டுட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷம். இப்படி எண்ணற்ற காட்சிகள நம்ம அங்க பார்க்க முடியும். நம்மளும் அதில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நம்மளும் சில்வர் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். சில்வர் பீச்சில ரொம்ப ரொம்ப ரம்மியமா கடல் கரையும், அந்த பார்க்கு வந்து புதுசா கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு. நல்லா இருக்குது. அதில உட்காந்து களைப்பாறுறதுக்கும், உட்காந்து இளைப்பாறுறதுக்கும் ரொம்ப அருமையான இடமா இருக்கு. ரொம்ப தூய்மையானது, சுகாதாரமாவும் இருக்கு. அந்த சுகாதாரமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அத தூய்மையா வைத்துக்கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னு சொன்னா, நம்மளோட கடமையில தான் இருக்கு. எனவே இந்த மகிழ்ச்சியான டூரு இன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு படியாக முடிந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே. இதற்காக இறைவனிடத்தில மனதார பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கவலைகள எல்லாம் மறந்துட்டு, மகிழ்ச்சியோட, இயற்கையோட, இறைவனோட ஆசியோட நல்லா இருக்கணும்.